உங்கள் குரல் நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நாம் நமது சேனலில் அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் சார்ந்த பல்வேறு செய்திகளை நாளொரு செய்தியாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி இன்றைய தினம் ஒரு சமூக அக்கறை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை பேச வேண்டியது, மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டியது நமது தார்மீக கடமை என்றே நினைக்கின்றேன். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த 16ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து பெய்து கொண்டு வருகின்றது. அதன் காரணமாக மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் பாலங்கள் உடைந்துள்ளது, சாலைகள் சேதமடைந்துள்ளது, நெல்மணிகள் நீரில் முளைக்க தொடங்கிவிட்டது. இது போன்ற பல்வேறு இடையூறுகள், பல சுவர்கள் இடிந்திருக்கின்றன. பல்வேறு ஏழை எளிய குடும்பங்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர். அரசு இது சம்பந்தமாக அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை முடுக்கிவிட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் அவர்கள் சுயநலமாக உள்ள இந்த காலகட்டத்தில் நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான, ஒரு காலத்தில் திரையுலகத்திலே கொடிகட்டி பறந்த முன்னணி நடிகை அம்பியா அவர்கள் இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய பாதிப்புகள் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக நேற்று முன்தினம் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு வந்து தன்னை அந்த தன்னார்வ குழுவில் பதிவு செய்து கொள்வதற்காக வந்தது உள்ளபடியே ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. அவர்கள் சம்பாதித்ததற்கு, அவருடைய பேருக்கு, புகழுக்கு அவர்கள் எப்படியோ வாழ்ந்துவிட்டு போகலாம் என்றாலும், தன்னை அடையாளம் காட்டிய, தனக்கு இவ்வளவு பெரிய ஒரு இடத்தை கொடுத்த இந்த தமிழக மக்களுக்கு நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வடகிழக்கு பருவமழையில் உதவக்கூடிய அந்த தன்னார்வலர்கள் குழுவில் தானும் இணைந்து மக்களுக்கு இந்த துயரமான நேரத்தில் தன்னாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று முன் வந்திருப்பது என்பது உள்ளபடியே நாம் அனைவரும் அவருக்கு ஒரு சல்யூட் என்றே சொல்லலாம். இதை பாடமாக எடுத்துக்கொண்டு மற்றவர்களும் சமூக நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர வேறு ஒன்றுமில்லை.